இயேசுவே இயேசுவேன்னா உடனே இறங்கி வந்து என் பிரச்சனையெல்லாம் மாத்திர போறாரா? இன்னைக்கே நடந்துருமா? அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆண்டவர் எதுக்கு இறங்கி வர போறாரு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? இதோ எரேமியாவும் அதைத்தான் ஊழியம் செய்ததுனால எனக்கு என்ன பெருமை கிடைச்சிச்சு? நான் ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்ததுனால எனக்கு என்ன கிரெடிட் கிடைச்சிச்சு? ஒரு நல்ல கணவனா வாழ்ந்ததுனால எனக்கு என்ன மரியாதை கிடைச்சிச்சு? ஒரு நல்ல போதகனா இருந்ததுனால எனக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சிச்சு? நான் வேலை ஸ்தலத்துல உண்மையா உழைத்து கொடுத்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சு? பயம் சூழ்ந்திருக்கா? ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை தூக்கி நம்ம இருதயத்தில் வச்சதுனால, அவர் நேசிக்கிற வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்ணதுனால, ஒரு ஜப கூட்டங்களுக்கு ஆராதனைகளுக்கு தேவ துவங்களிலே நாம நெருங்கினதுனால, இப்ப பழி சொல்லும் அவ சொல்லும் தேவையில்லாத பேச்சுக்களும் சூழ்ந்து கண்ணீரோட நீ இதை பார்த்து கொண்டு இருக்கியா? நான் பேச பேச உன் கண்கள் கலங்கி கொண்டு இருக்குதா? நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேனே, நான் நேசிக்க யாரும் இல்லாதவளா இருக்கிறேனே, என்னை யாரும் நேசிப்பதில்லையே, எனக்கு எது ஒரு நல்லது நடக்கிறது இல்லையே, யாருமே என்னை குறித்து நல்லபடி யாரும் யோசிக்கிறது இல்லை, எனக்கு நல்லது செய்யணும்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பு உனக்குள் இருக்கும். உன் எலும்புகளுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் தசைகளுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் ரத்தங்களுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் ரத்த நாளங்களுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிரம்பி இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? எரிகிற அக்கினியை போல இருக்கும். எப்படி இருக்கும்? எரிகிற அக்கினியை. உங்கள பல பேர் கிறிஸ்தவர்களா வாழ்றதுனால அவமானத்தோட வாழலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில நிந்தையோடு வாழலாம். இதோ இந்த எரேமியா சொன்ன வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னால், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால், உங்களுடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை எரேமியாவின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு காட்ட போறேன். இந்த எரேமியா இப்போ கர்த்தரை தேடுறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால, அவருடைய வார்த்தைக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனாலேயே அவன் சொல்றான், கற்கடிப்பும் நிந்தையும் அவமானமும் தான் மிஞ்சிச்சின்னு சொல்லி. உங்கள பல பேர் கிறிஸ்தவர்களா வாழ்றதுனால அவமானத்தோட வாழலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில நிந்தையோடு வாழலாம். இதோ இந்த எரேமியா சொன்ன வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னால், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால், உங்களுடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை எரேமியாவின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க, உங்க மண்டைக்குள்ள ஏத்தி விட்டுறேன் இந்த சத்தியத்தை. நீங்கள் ஒரு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. இல்லைன்னா நீங்க யூ சப்போஸ் டு பி a டாக்டர், நீ யூ ஆர் சப்போஸ் டு பி a housewife, a good housewife, you supposed to be a nurse, you are supposed to be a teacher. ஒரு அழைப்பு இருக்கும், ஏதோ ஒரு அழைப்பு இந்த உலகத்துல இருக்கும் இல்லையா? சம்திங் இன்சைட் யூ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, I don't want to be a teacher, I want to be a doctorன்றீங்க. உங்களில் சிலர் வந்துட்டு I am not going to do a ministry, நான் ஊழியம் செய்ய முடியாது, I want to earn more, துட்டு வேணும், பணம் சம்பாதிக்கணும், அதுதான் மரியாதை, I want to earn, I want to go to workன்றீங்க. நான் வேலைக்கு போக போறேன், ஊழியத்துல செஞ்சு என்னத்த இருக்கு? வீட்டுல பிரச்சனை, நான் வேலை செஞ்சாதான் எனக்கு மரியாதை, எனக்கு வீட்டுல கௌரவம் எது? நான் வேலை செய்வதன் மூலமா. ஆனா உன்னுடைய அழைப்பு எதுவா இருக்கும்? உனக்குள்ள தேவ திட்டம் எது வைத்திருப்பாரு? தேவன் என்னத்தை வச்சிருப்பாரு? ஊழியம். அந்த ஊழிய வாழ்க்கையில தான் உன்னை இணைச்சிருப்பாரு, அந்த ஒரு வாழ்க்கையை தான் உனக்கு கொடுத்திருப்பாரு. ஒரு டீச்சர் வாழ்க்கை, ஒரு டாக்டர் வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. நீ டாக்டரா இருந்து டீச்சரா இருக்கணும்னு நினைப்ப, டீச்சரா இருந்து டாக்டரா இருக்கணும்னு நினைப்ப. உனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. நீ என்ன நினைப்ப? இல்ல நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போறேன், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், துட்டு ஜாஸ்தி கிடைக்குதுன்னு நினைப்ப. அதே மாதிரி தான் இங்க எரேமியாவும் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை இப்ப பார்க்கவிருக்கிறோம். கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக போனா என்ன நடக்கும்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எரேமியாவின் புஸ்தகத்துல, தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. உனக்கு ஒரு அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பு உனக்குள் இருக்கும், உன் எலும்புகளுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் தசைகளுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் ரத்தங்களுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் ரத்த நாளங்களுக்குள் பின்னி பிணைந்திருக்கும், உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிரம்பி இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? எரிகிற அக்கினியை போல இருக்கும். எப்படி இருக்கும்? எரிகிற அக்கினியை போல இருக்கும். அது எரிந்து கொண்டு இருக்கும் உனக்குள்ள.
அது எரிந்து கொண்டு இருக்கும். वार्डरोब में कपड़ों को अच्छे से ऑर्गेनाइज करके रखने के लिए, साथ में स्पेस को भी सेव करने के लिए इस्तेमाल होने वाली फोल्डेबल ये है बैग. அது எரிந்து கொண்டு இருக்கும். அதை விட்டு தப்பிக்கவே முடியாது நம்மனால. அதை மீறி செயல்படுகிறவர்களை அந்த அக்னி எரித்து போடும், சாம்பலாக்கி விட்டுரும். ஆனால் அந்த அக்னியின் பிரகாரமாய் நாம் நடந்தால் நாம் காக்கப்படுகிறோம். இப்ப சொல்லு ஒரு அல்லேலூயாவ, சத்தமா சொல்லு ஒரு அல்லேலூயாவ. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும். எப்படி? எனக்கு நிந்தை வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, அசிங்கமா இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் பண்ணியும் என் குடும்பம் கட்டப்படலை, என் கணவன் பிரிக்கிறான், என் பிள்ளை என்னுடைய தாய் தகப்பன் என்னை வெறுக்கிறாங்க, என் வாழ்க்கையில அவமானம் நிந்தையுமா இருக்கு, அதனால நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் ஊழியக்காரன் சொல்றான், விசுவாசியாகிய நாங்க என்ன தெரியுமா செய்யறது இல்ல, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுன்னு தேவன் பழகி கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்ன தெரியுமா செய்ய மாட்டோம்? ஸ்தோத்திரமா அந்த கழுதையை செஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஜபத்தை விட்டு விலகி போயிருப்போம், வேத வாசிப்பை விட்டு விலகி போயிருப்போம், ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக வாழ்க்கையை விட்டு விலகி போய் நின்று இப்போ முழு உலகத்தாரா நம்ம மாறி இருப்போம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுல உண்மையா நீங்கள் கடைசியா எப்ப பைபிள் வாசித்தீங்க, பைபிள் ரீட் பண்ணீங்க சொல்லுங்க. சர்ச்சுக்கு போகும் பொழுது உங்க போதகர் சொல்லும் பொழுது பரிசுத்தவதியா வேஷம் தரிக்கிறது அதுதானங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. சர்ச்சுக்கு போய் உங்க போதகர் ஏதாவது வசனத்தை சொல்லும் பொழுது பரிசுத்தவதி வேஷம், பரிசுத்தவான் வேஷம் தரிச்சுட்டு அப்பதான் ஃபாஸ்டா எடுத்து அப்படியே படிக்கிற மாதிரி நம்ம சொல்றது. ஆனா மண்டையில நமக்கு எதுவுமே இருக்காது, அதெல்லாம் கணக்குல வராது. நான் சொல்றது உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அரை மணி நேரம் ஜெபத்துல, ஒரு 10 நிமிஷம் பைபிள் ரீடிங்ல நான் கடைசியாக இருந்தது எப்பொழுதுன்னு நீங்களே உங்களை கேளுங்களேன். ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் செல்ஃப். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கீங்களா? பிரச்சனை வரும்போது நீ ஒரு கிறிஸ்தவன் தானே, ஏன் உன் வாயில இருந்து ஸ்தோத்திரம் வருதுல? ஏன் நம்பிக்கை எல்லாம் போகுது? ஏன் அது இல்லை உனக்கு? என்ன காரணம்? நீங்க சொல்றாரு, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றான். யார் சொல்றா? எரேமியா தனக்கே சொல்லிக்கிறான். இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையில எல்லாம் பேசுறதுல. இயேசுவேன்னா உடனே இறங்கி வந்து என் பிரச்சனையெல்லாம் மாத்திர போறாரா? இன்னைக்கே நடந்துருமா? அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? என் கூட என்னுடைய கணவன் சண்டை போடுறான், என் மனைவி சண்டை போடுறான், என் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய முதலாளி சண்டை போடுறான், என்னுடைய டீச்சர் என்னை திட்டுறான், என்னுடைய ஃப்ரெண்டால நான் அவமானப்படுத்தி, என்னுடைய அண்ணன் தம்பி சண்டை போடுற பிரச்சனை. நாம சரியா நடந்தா ஏன் அந்த பிரச்சனை நடக்குது? ஆண்டவர் எதுக்கு இறங்கி வர போறாரு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? இதோ எரேமியாவும் அதைத்தான் கேட்டான். நீங்க எப்படி கேட்டீங்களோ நாம எப்படி கேட்கிறோமோ அதே போலதான் எரேமியா பேசினான், அதே போலத்தான் எரேமியாவும் பேசிட்டு இருந்தான். அது மாத்திரமல்ல, இன்னும் பேசுறா பாருங்க. ஆனாலும் நான் இவ்வளவு கடினமா ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அவருடைய நாமத்துல எனக்கு நிந்தைத்தான் மிஞ்சிச்சு, நான் ஜபத்துல நான் ஊழியம் செய்ததுனால எனக்கு என்ன பெருமை கிடைச்சிச்சு, நான் ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்ததுனால எனக்கு என்ன கிரெடிட் கிடைச்சிச்சு, ஒரு நல்ல கணவனா வாழ்ந்ததுனால எனக்கு என்ன மரியாதை கிடைச்சிச்சு, ஒரு நல்ல போதகனா இருந்ததுனால எனக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சிச்சு, நான் வேலை ஸ்தலத்துல உண்மையா உழைத்து கொடுத்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்னுடைய அண்ணனுக்கு தம்பிக்கு உண்மையுள்ளவனா இருந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனமா இருந்துச்சு, நான் என் தாய் தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு நீ நினைக்கலாம். ஆனால் தேவன் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே உனக்குள்ள தேவனுடைய சித்தத்தை வைத்து விடுவார். அல்லேலூயா சொல்லு சத்தமா. அது உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த சித்தம் என்ன செய்யுமாமா? எரேமியா அவனுடைய அனுபவத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றாரு. அவனுடைய சித்தம், எரேமியாவை தேவன் எதற்காக அழைத்தார்? ப்ராஃபெட், தீர்க்கதரிசியா. அப்ப அவருடைய திட்டம் இவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அது அவனுக்குள் இருக்கு. அதனால அது என்ன செய்தாமா அந்த திட்டம்? ஆனாலும் அவருடைய யாருடைய? தேவனுடைய, கர்த்தருடைய, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, இனி இந்த ஊழியத்தையே செய்யக்கூடாது, இந்த ஊழியக்காரனோடு வாழக்கூடாது, இந்த ஊழிய வாழ்க்கை தேவையில்லை, இந்த கிழிஞ்ச வாழ்க்கை தேவையில்லை, இந்த வேலை தேவையில்லை, இந்த அண்ணன் தேவையில்லை, இந்த தம்பி தேவையில்லை அப்படின்னு நான் நினைச்சு கொண்டு இருந்தாலும் உங்களை எத்தனை பேரால சொல்ல முடியுது? தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது என்னால என் எலும்புகளுக்குள்ள, என் இருதயத்திற்குள்ள இன்னும் ஒரு அக்னி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்னால உணர முடியுதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லு பாப்போம் ஒரு அல்லேலூயாவை.
சத்தமா சொல்லு பாப்போம். இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு நீ வெக்கப்படாத, ஒருத்தருக்கு வெக்கப்படாத. சொல்லு சத்தமா ஒரு அல்லேலூயாவை. குடும்பமா இந்த ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கியா? உன் மனைவிக்கு வெக்கப்படாத, உன் கணவனுக்கு வெக்கப்படாத. கைய உயர்த்து, கைய உயர்த்து, சொல்லு சத்தமா அல்லேலூயாவை. அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. சில நேரத்துல தேவனுடைய திட்டத்தை விட்டு நீ விலகி ஓடுனா அந்த திட்டம் உன்னை அப்படியே நசுக்கும். நீ நினைப்ப உலகத்துக்குள்ள ஓடுனா வேலை செஞ்சுட்டா நல்லா உயர்ந்துடலாம், சம்பளம் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்துடலான்னு. நீ ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு எவ்வளவு தூரம் ஓடுனாலும் எழுதி வச்சுக்க, உனக்குள் எரிந்து கொண்டு இருக்கிற அந்த அக்னி உன்னை சந்தோஷமான வாழ்க்கையில வாழ விடாது. நீ ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா, யூ ஷுட் பி a குட் ஹவுஸ் ஒய்ஃப், அதுதான் உனக்கு கிருபை. நீ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா, அதுதான் உன்னுடைய கிருபை. when you are a doctor, நீ ஒரு நல்ல டாக்டரின் கிருபையா, அதுதான் உனக்கு கிருபை. நீ ஒரு நல்ல டீச்சரா, அதுதான் உனக்கு கிருபை. நல்ல லெக்சரரா, அதுதான் உனக்கு கிருபை. நீ ஒரு நல்ல சோஷியல் ஒர்க்கரா, அதுதான் உனக்கு கிருபை. நீ இந்த பாடங்களை திட்டங்களை எடுத்துப்படி, அதுதான் உனக்கு கிருபை. நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேருவதுதான் தேவன் திட்டம்னா, அதுதான் உனக்கு கிருபை. நீ டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னா நீ உன் வீட்டுல எல்லாரையும் தாரவாக்கணும், சொத்துக்களை இழந்து போகணும், பணம் கட்ட முடியாம அவமானத்துல நிந்தையில கடன்ல தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக நீ போய் கொண்டிருக்க. ஆண்டவருடைய திட்டம் உனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்காது. என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் ஆண்டவருடைய திட்டத்துல நான் வாழ்கிறேன் என்று சொல்லி? நான் ஆண்டவருடைய திட்டத்துல வாழ்கிறேன், மன நிறைவா. அவருடைய திட்டத்தை செய்யறதே இல்லை, ஆனாலும் மன நிறைவா இருக்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதனால தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்ல காரணம் உண்டு. ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கவன் உலகத்துக்குரியவைகளை தேடுவான். தங்கத்தை தேடுவான், வைரத்தை தேடுவான், நிலத்தை தேடுவான், காரை தேடுவான், பணத்தை தேடுவான், பெண்ணை தேடுவான், பொருளை தேடுவான், இந்த உலகத்தை தேடுவான். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பது தெரியாதா உனக்கு? You are chosen. You are chosen. அவர் சொல்றாரு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்து இருந்தது. சில நேரத்துல இஃப் யூ லிவ் a chosen life, நல்லா கவனமா கேட்டுக்குங்க, சில நேரத்துல நீ தேவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை வாழும் பொழுது அநேகருடைய அவச்சொல்ல நீ தாங்கி தான் ஆகணும், தாங்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுதுதான் உனக்கு அநேக சோதனை வரும், கஷ்டம் வரும், உன் வீட்டுக்குள்ள வியாதி வரும். 4 பேர் உங்ககிட்ட சொல்லுவான், கிறிஸ்தவன் தானே, உன் வீட்டுக்குள்ள எப்படி நோய் வந்துச்சு, ஏன் குணமாக்கலாம் உன் இயேசு அப்படின்னு சொல்லுவான். நமக்கு ஆண்டவரையும் விட்டு கொடுக்க முடியல, அதே சமயத்துல வீட்டுல நோயாளியா இருக்கிறவர்களுக்கும் பதில் சொல்ல முடியல. ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலைமையில நிக்கிறது போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கணவனை பிரிஞ்சிருப்பீங்க, மனைவியை பிரிஞ்சிருப்பீங்க, பெற்றோர் இல்லாமல் இருப்பீங்க, உங்க சபையினரால் தூஷிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க சபையினரே உங்களை பத்தி குறை பேசியிருப்பாங்க, நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களை தவறா பேசியிருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே உங்களை அவமரியாதையா உங்களை பேசியிருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாம் நீங்க ஆண்டவரையும் விட்டு கொடுக்க தூஷணமா பேசுவாங்க. என்னமா சர்ச்சுக்கு உபவாச ஜபத்துக்கு தானே போனேன், என்ன நடந்துச்சு, என்ன நடந்துருச்சா, ஒரு கோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எரேமியாவும் அதுதான் சொல்றான், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அது மட்டும் சொல்லல, அநேகர் என்ன தெரியுமா சொன்னாங்களாமா, பழி சூழ்ந்திருந்தது, பயம் சூழ்ந்திருந்தது. பயம் வாழ்க்கையில, என் வாழ்க்கை இப்படியே அழிஞ்சு போயிருமா, இப்படியே மாறிடுமா. உலகத்துல இருக்கவெல்லாம் நல்லா சம்பாதிச்சு 3 மாடி கட்டியிருக்கான், ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கான், மருத்துவ செலவுன்னா நிறைய பெரிய ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவம் பார்க்குறான். ஆனா எனக்கு எதுவுமே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங். எனக்கு தங்க ஒரு வீடு கூட இல்லை, நாளைக்கு என் கணவன் இல்லைன்னா எனக்கு தங்க கூட இடம் இல்லை, என் பெற்றோர் இல்லைன்னா என்னை சேர்த்துக்க கூட யாரும் இல்லை, நாதி இல்லை. யோசிக்கிறியா? யோசித்து கொண்டு தானே இருக்க. ஐயோ சிஸ்டர், பிரதர், யோசிக்கிறீங்களா? பயம் சூழ்ந்திருக்கா? ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை தூக்கி நம்ம இருதயத்தில் வச்சதுனால, அவர் நேசிக்கிற வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்ணதுனால, ஒரு ஜப கூட்டங்களுக்கு ஆராதனைகளுக்கு தேவத்துவங்களிலே நாம நெருங்கினதுனால, இப்ப பழி சொல்லும் அவ சொல்லும் தேவையில்லாத பேச்சுக்களும் சூழ்ந்து கண்ணீரோட நீ இதை பார்த்து கொண்டு இருக்கியா? நான் பேச பேச உன் கண்கள் கலங்கி கொண்டு இருக்குதா? நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேனே, நான் நேசிக்க யாரும் இல்லாதவளா இருக்கிறேனே, என்னை யாரும் நேசிப்பதில்லையே,
எனக்கு எது ஒரு நல்லது நடக்கிறது இல்லையே, யாருமே என்னை குறித்து நல்லபடி யாரும் யோசிக்கிறது இல்லை, எனக்கு நல்லது செய்யணும்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? இதோ இங்க அவன் சொல்றான், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்றார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து. உங்களை சுற்றி இருந்த சொந்தங்களும் உங்களை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸும் நீ எப்போ விழுவ அப்படின்னு காத்துட்டு இருக்காங்களா? நீ எப்ப விழுந்து போவ, நீ எப்ப அவமானப்படுவ, உன் வீட்டுக்குள்ள எப்போ நீ வாழ்க்கையை இழந்து, உன் பரிசுத்தத்தை இழந்து, உன் நிம்மதியை இழந்து போவேன்னு காத்து கொண்டு இருக்காங்களா? அன்னைக்கு எரேமியாவுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. அவன் சொல்றான், ஒருவேளை இணங்குவான் அப்படின்னு. என்ன, இப்போ நம்ம வழிக்கு கொஞ்சம் வருவான். இப்ப இயேசு 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 அவர்கள் திட்டம் சித்தம் அது இது ஊழியம் அது நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு, இப்ப கொஞ்சம் இணங்கி போவான் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்றார்கள். அப்போ அவனுக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? குரோதம் தீர்த்து கொள்ளலாம். அப்பொழுது என்ன செய்யலாம்? அவனை பழி வாங்கலாம். அப்போ அவனை என்ன செஞ்சிடலாம்? நம்முடைய விருப்பத்திற்கு அப்படியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காங்களா? என் அருமை சகோதரனே சகோதரியே, தேவன் உன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் ஆழத்திற்குள்ள இருக்கிற வழிகளை பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் சிஸ்டர், உண்மைதான் பிரதர். இந்த விசுவாசத்துல அப்படியே பிடிச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விசுவாசத்துல நாம் நினைச்ச ஓட்டத்தை டார்கெட்டை அடைய முடியறதில்லை. நாம வெளியில பார்க்குற குடும்பம்லாம் சந்தோஷமா இருக்கும், ஆனா இயேசு இயேசு இயேசுன்ற நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் தான் கஷ்டத்துல பிரச்சனையோட இருக்கும். ஜபம் பண்ணாத வீடு கூட மன மகிழ்ச்சியினாலையும் உணவாலையும் தண்ணீராலையும் நிறைந்திருக்கும். 3 வேளை ஜபம், தேவனுக்காகவே கொடுக்கிற பண்பு, உண்மையுள்ள வாழ்க்கை, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற நம்ம வீடு, நம்முடைய வாழ்க்கை அநேகர் அவமானப்படுத்துவது போல இருக்கும். அநேகர் கை நீட்டி குறை பேசுவது போல இருக்கும். அநேகர் தூஷிக்கிற வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா எரேமியா சொல்றான், ஒருவேளை நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால், எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? உன் குடும்பமே உனக்கு எதிராக வரலாம், உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணலாம், உன்னுடைய குடும்பத்தினர் உன்னுடைய வாழ்க்கை விழுந்து போவதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், நீ செய்கிற பிசினஸ்ல நீ தோல்வி அடைவேன்னு பார்த்து கொண்டு இருக்கலாம், உன் வீட்டுக்குள்ள எப்படா அசமாதானம் வரும்னு பார்த்து கொண்டு இருக்கலாம், நீ எப்படா உன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஓடி வருவேன்னு பார்த்து கொண்டு இருக்கலாம், எப்ப இந்த உலக வாழ்க்கைக்குள்ள நீ போய் உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போவேன்னு காத்து கொண்டு இருக்கலாம், உன் சொத்துக்கள் பிரித்து உன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்து உன்னுடைய குடும்பம் பிரிந்து உன் பிள்ளைகள் உன்னை விட்டு போகும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எரேமியா சொல்றான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியாவே, பெண் எரேமியாவே, ஆண் எரேமியாவே, உன்னைத்தான் தேவன் சொல்றாரு. இந்த வார்த்தையை உங்களில் எத்தனை பேரால இப்ப சொல்ல முடியும்? என்னோட சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? நீங்க இருக்கும் இடத்திலேயே என்னோட ரிப்பீட் பண்றீங்களா? கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் திஸ் வேர்ட் வித் மீ? சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ பயங்கரமான, சொல்லுங்க, இருக்கும் இடத்திலேயே வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் பயந்துதான் போனேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில. நான் கொஞ்சம் வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்து அவ பெயரைத்தான் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீதிமானா வாழ்ந்து மற்றவர்களை பகைக்கத்தான் சேர்ந்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாரும் தூஷணம் பேசுனாங்க, பயம்புறுத்துனாங்க. இனி உனக்கு வாழ்க்கையே இல்லை, உன் வாழ்க்கையில முன்னேற முடியாது, நாங்களும் இல்லைன்னா நீ என்ன செய்வேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா எரேமியா சொன்னா, இதோ எரேமியாவே, உன்னை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். சொல்லு, வாயத்தர, இப்போ வாயத்திறந்து சொல்லு சிஸ்டர், வாயத்திறந்து சொல்லு பிரதர். நீ இதை சொல்ல இந்த 2வது நாள் உபவாச ஜெபத்துல நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போற. இழந்து போன அபிஷேகத்தை உன் தலை மீது புறா மாதிரி இறங்கி வர போறாரு. விசுவாசிக்கிறவ வாயை திறந்து சொல்லு, விசுவாசிக்கிறவ வாயை திறந்து சொல்லு. நீ இழந்து போனதை பெற்றுக்கொண்டு இருக்க. அந்த அபிஷேகம் பலமானது,